1076 கிலோமீட்டர். இது வெறும் ஒரு நம்பர் இல்ல, இது இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரம். இந்தியாவோட மொத்த கடற்கரையில 15% நமக்கு சொந்தம். ஆனா மனசுக்குள்ள ஒரு கேள்வி எப்பவுமே உறுத்திக்கிட்டே இருக்கு. இவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷம் கையில இருந்தும் நமக்காக, நம்ம மக்களுக்காக, நம்ம குடும்பங்களுக்காக ஏன் நம்மால ஒரு உலகத்தரம் வாய்ந்த கடற்கரை அனுபவத்தை இன்னும் உருவாக்க முடியல? இந்த கேள்விதான் நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கிற ஒரு ஆறாத காயம். வாங்க, இந்த கேள்விக்கான பதிலை தேடி நம்ம ஒரு பயணம் போகலாம். ஒரு 6 பாகமா இந்த நிலைமைக்கு என்ன காரணம்னு ஆழமா அலசி ஆராய போறோம். உள்ள போலாமா? முதல் பாகம், நமது கடற்கரை நமது காயம். அதாவது நம்மகிட்ட என்ன இருக்கு, ஆனா நிஜத்துல நாம என்ன அனுபவிக்கிறோம், இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த வலி நிறைஞ்ச இடைவெளிய பத்தி தான் பார்க்க போறோம். திரும்பவும் சொல்றேன், அந்த நம்பரை யோசிச்சு பாருங்க. 1076 கிலோமீட்டர். இது எவ்ளோ பெரிய வாய்ப்பு, எவ்ளோ பெரிய அடையாளம்னு நாம முதல்ல முழுசா புரிஞ்சுக்கணும். நம்மகிட்ட என்னெல்லாம் இருக்கு? மெரினா இருக்கு, உலகத்தோட நீளமான நகர கடற்கரைகள்ல ஒன்னு. மாமல்லபுரம், ஒரு யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமே நம்ம கடற்கரையில தான் இருக்கு. ராமேஸ்வரம், கன்னியாகுமாரின்னு புனிதம், வரலாறு எல்லாம் கலந்த பொக்கிஷங்கள். இவையெல்லாம் வெறும் மணல் பரப்பு இல்லங்க, நம்ம கலாச்சாரத்தோட, நம்மளோட அசைக்க முடியாத சின்னங்கள். ஆனா நிஜம் என்ன? இவ்ளோ பெரிய சொத்து நாம எப்படி பாத்துக்கிறோம்? எல்லாருக்குமான ஒரு உயிரோட்டமான பொது இடமா இருக்க வேண்டிய நம்ம பீச்சஸ் பல இடங்கள்ல அடிப்படை வசதிகள் கூட இல்லாம ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல நிக்கவே முடியாத அளவுக்கு இருக்கு. சரி, நாம இப்படி இருக்கோம், மத்தவங்கள பாக்கலாமா? ஒரு சின்ன ஒப்பீடுதான். ஆனா அது நம்ம மனசுல ஒரு ஏக்கத்தையும், ஏன் நம்மால முடியாதுங்கிற ஒரு நம்பிக்கையும் கண்டிப்பா உருவாக்கும். இந்த நம்பரை பாருங்க, 361. இது என்ன தெரியுமா? கோவால மட்டும் லைசன்ஸோட இயங்குற பீச் ஷேக்ஸோட எண்ணிக்கை. அப்போ தமிழ்நாட்டுல இந்த நம்பரை பாருங்க, 0. ஆமாங்க, 0. ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் கடற்கரை வச்சிருக்கிற நம்ம மாநிலத்துல முறைப்படி லைசன்ஸ் வாங்கின ஒரு பீச் ரெஸ்டாரண்ட் கூட இல்ல. இந்த 0 சும்மா இல்ல, மனச வலிக்க வைக்குது. இங்க பாருங்க, இந்த ஒப்பீடே எல்லாத்தையும் சொல்லிடும். கோவா பக்கத்துல இருக்கிற பாண்டிச்சேரி, இவங்க செஞ்சத பாருங்க. பீச் ரெஸ்டாரண்ட்ஸ்ல இருந்து நைட் லைஃப், ஏன் லைஃப் கார்ட் சிஸ்டம் வரைக்கும் நம்ம எவ்ளோ பின்தங்கியிருக்கோன்னு அப்பட்டமா தெரியுது. அந்த கேள்வி திரும்பவும் மனசுல அடிக்குது, ஏன் நம்மால முடியல? சரி, ஏன் இந்த நிலைமை? இதுக்கு யாருங்க காரணம்? இது ஒருத்தர் மேல போடுற தப்பு இல்ல. பல விஷயங்கள் ஒன்னோடு ஒன்னு சிக்கி பிணைஞ்சிருக்கு. வாங்க, அந்த சிக்கலை கொஞ்சம் அவிழ்த்து எளிமையா புரிஞ்சுக்கலாம். முக்கியமா 5 தடைகள் இருக்கு. 1. டாஸ்மேக் பாலிசி. 2. இந்த சிஆர்ஜின்னு சொல்ற கடலோர ஒழுங்குமுறை விதிகள். 3. தேசிய பசுமை தீர்ப்பாயத்தோட தலையீடுகள். 4. மீனவ சமுதாயத்தோட உரிமைகள் சம்பந்தப்பட்ட தீர்க்கப்படாத பிரச்சனைகள். கடைசியா பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட நம்ம சமுதாயத்தோட பார்வை. இந்த 5ம் சேர்ந்துதான் நம்மள கட்டி போட்டிருக்கு. இதுல இந்த சிஆர்ஜி விதிகள் இருக்கு, அதுதான் ஒரு பெரிய பூட்டு. அந்த பூட்டை திறக்கிற சாவிதான் நம்மளோட புதிய கடலோர மேலாண்மை திட்டம். பிளான் நம்ம கிட்ட ரெடி. ஆனா அந்த சாவி சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒப்புதலுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அது கைக்கு வந்தாதான் அடுத்த கட்டத்துக்கே போக முடியும். அடுத்து டாஸ்மாக். மாநிலத்தோட மொத்த வருவாயில சுமார் 20% டாஸ்மாக்ல இருந்துதான் வருது. யோசிச்சு பாருங்க, இவ்ளோ பெரிய வருமானம் வர்ற ஒரு விஷயத்துல எந்த ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வர்றதும் அரசியல் ரீதியா எவ்ளோ பெரிய சவாலா இருக்கும். இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்ல ஒரு நிஜ உதாரணம் இருக்கு. சென்னை கடற்கரைய அழகாக்க கொண்டு வந்த 100 கோடி ரூபாய் திட்டம். ஆனா என்ஜிடில, அதாவது தேசிய பசுமை தீர்ப்பாயத்துல வந்த ஒரு சட்ட சவாலால அந்த திட்டமே நின்னு போச்சு. இதிலிருந்து என்ன தெரியுது? நல்ல நோக்கத்தோட வர்ற பெரிய திட்டங்கள் கூட எப்படி ஒரே ஒரு தடையால முடங்கி போகுதுன்னு பாருங்க. சரி, பாலிசி சட்டம்னு பேசிட்டோம். இப்போ இந்த விஷயத்தோட இதயத்துக்குள்ள போவோம். இது நம்ம மக்களை பத்தினது, நம்ம கடற்கரைய நம்பி வாழ்ற உயிர்களை பத்தினது. எங்கள எடத்த விட்டு போகச் சொல்லாதீங்க, எங்களையும் இதுல ஒரு பங்குதாரரா ஆக்குங்க. இந்த கடற்கரை எங்க வீடு, எங்க வாழ்க்கை. இதெல்லாம் ஒரு மீனவரோட குரல். அவங்க வளர்ச்சிக்கு எதிரி இல்ல, அந்த வளர்ச்சியில அவங்களும் ஒரு பகுதியா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ராத்திரி 7 மணிக்கு மேல பீச்ல தனியா நிக்கவே பயமா இருக்கு. அந்த இடம் எங்களுக்கானது மாதிரியே தோணல. இது ஒரு இளம்பெண்ணோட குரல். யோசிச்சு பாருங்க, பெண்கள் பாதுகாப்பா உணரலனா எப்படி ஒரு நைட் எக்கானமி உருவாகும்? இந்த நிலைமை மாறணும். அதனால எந்த ஒரு மாற்றமா இருந்தாலும் அதோட அடிப்படை ஒண்ணுதான், யாரும் பின்தங்கிடக்கூடாது. முதல்ல அங்க இருக்கிற வியாபாரிகளை கணக்கெடுக்கணும். அவங்களுக்கு மாற்று ஏற்பாடு செஞ்சதுக்கு அப்புறமா தான் இடமாற்றம்.
புதுசா வர கடைகள்ல அவங்களுக்கு தான் முதல் உரிமை. இதுதான் நியாயம். இவ்ளோ பிரச்சனைகளை பேசிட்டோம். ஆனா ஒரு நம்பிக்கை கீற்று இருக்கு. ஒரு நல்ல எதிர்காலம் சாத்தியம்னு சொல்றதுக்கு ஆதாரம் நம்மகிட்டயே இருக்கு. நம்மால உலக தரத்தை தொட முடியுங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி. கோவளம் பீச் தமிழ்நாட்டோட முதல் ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் வாங்கின கடற்கரை. இது நிரூபிக்குது நம்மால முடியும். அது மட்டும் இல்ல, நம்ம தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம், அதாவது டிடிடிசியோட வருமானம் வெறும் 3 வருஷத்துல 5 மடங்கு அதிகரிச்சிருக்கு. 49 கோடியிலிருந்து 243 கோடி. இது எதை காட்டுது? டூரிசத்துக்கான வேகம் ஏற்கனவே தொடங்கிடுச்சு. ஒரு பீச்ச எப்படி நஷ்டத்துல இருந்து லாபத்துக்கு கொண்டு வர்றது? இப்போ இருக்கிற நிலைமையில அது அரசுக்கு ஒரு செலவு. ஆனா முறையான ஒரு லைசென்சிங் மாடலை கொண்டு வந்தா போதும், அதே பீச் 3 வருஷத்துல லாபம் தர ஒரு சொத்தா மாறும். வித்தியாசம் எங்க இருக்கு? அந்த ஒரு நவீன உரிமம் வழங்குற முறையில தான். சரி, அப்படி ஒரு எதிர்காலம் எப்படி இருக்கும்? அது கோவாவியோ துபாயோ காப்பி அடிச்ச மாதிரி இருக்காது. அது நம்ம தமிழ் கடற்கரையா இருக்கும். மணல்ல சிலம்பமாடுற பசங்க, விடியற்காலையில யோகா, சித்த மருத்துவம், மீனவ நண்பர்களை நடத்துற கேட்ச் டு டேபிள் ரெஸ்டாரண்ட்ஸ், நம்ம குடும்பங்கள் நிம்மதியா பாதுகாப்பா இருக்கிற ஒரு தூய்மையான இடம். இதுதான் நம்ம கனவு. ஆனா இந்த கனவு தானா நடக்காது. இத நாம தான் உருவாக்கணும். இது நம்மளோட முறை. அரசாங்கம் மட்டும் இல்ல, நாம ஒவ்வொருத்தரும் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலை அது. அரசாங்கம் என்ன செய்யணும்? 1. அந்த சிஆர்சி மாஸ்டர் பிளானுக்கு உடனடியா ஒப்புதல் வாங்கணும். 2. கடற்கரை சுற்றுலாவுக்காக ஒரு புதிய மதுபான உரிமத்தை பைலட் முறையில முயற்சிச்சு பார்க்கணும். 3. பீச்ல தொழில் தொடங்க உண்மையான ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கொண்டு வரணும். 4. லைஃப் கார்டு சேவைகளை ப்ரொஃபஷனல் ஆக்கணும். கடைசியா மீனவர்களையும் வியாபாரிகளையும் பார்ட்னரா மாத்தணும். சரி, அரசாங்கம் இதெல்லாம் செய்யட்டும். நாம என்ன செய்யணும்? நம்மளோட பங்கு ரொம்ப முக்கியம். பிளாஸ்டிக்க தூக்கி எரியாம இருக்கிறதுல இருந்து பெண்கள் ராத்திரியிலும் தைரியமா நடமாடுறதுக்கு ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்குறது வரைக்கும் நம்ம கையில தான் இருக்கு. லைசன்ஸ் வாங்கின கடைகள்ல பொருள் வாங்குறது, மீனவ மக்களை நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களா மதிக்கிறது, இந்த 10 விஷயங்களும் வெறும் விதிகள் இல்ல. நம்ம கடற்கரைய, நம்ம சொத்தை நாம எப்படி பாத்துக்கிறோங்கிறதுக்கான அடையாளம். ஒன்னு மட்டும் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாற்றம் ஏதோ வெளியூர்காரங்களுக்காகவோ வெளிநாட்டுக்காரங்களுக்காகவோ இல்ல. இது நமக்காக, நம்ம மக்களுக்காக, நம்ம குடும்பங்களுக்காக, நம்ம கலாச்சாரத்துக்காக, நம்மளோட எதிர்காலத்துக்காக. நம்ம கிட்ட கடற்கரை இருக்கு. அதை எப்படி மாத்தணும்னு ஒரு திட்டமும் இருக்கு. ஆனா மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு கேள்வி, இதையெல்லாம் செஞ்சு முடிக்க தேவையான மன உறுதி, அந்த வில் பவர் நம்ம கிட்ட இருக்கா? பதில் உங்க கையில தான்.